அவங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய விசில் சின்னம் ஊழலுக்கு எதிரான ஒழிக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்கிறாங்க. இதான் நிறைய 2 நாள் ஏடிஎம்கே அந்த ஐடிவிங்கில் இருந்து போட்டிருக்காங்களா, அதை எடுத்து படித்து அதையே போடுங்க. அவ்வளோதான். ஊழலுக்கு எதிராக அந்த விசில் ஒழிக்கும்னு நினைக்கிறீங்களா? அதான் நாட்டு மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். என்னுடைய சொந்த கட்சிக்காரங்க இறந்ததுக்கு என்னன்னு கேட்கல. தமிழ்நாடு அரசு, தமிழக முதல்வர் அந்த வழக்கு சம்பந்தமாட்டு ஒரு சிறப்பு புலனாய்வு குழு தலைமையில் நம்முடைய அஸ்ரா கார்கனே பழைய நம்ம எஸ்பி தலைமையில் போட்டு விசாரணை தொடங்கி நடந்துகிட்டு இருந்து நம்ம நடிகர் விஜயை என்ன செய்யலை, விசாரணைக்கும் கூப்பிடலை, அவர் மேலே வழக்கும் பதிவு பண்ணலை, என்னை கைது செய்து பாருன்னு சொன்னாங்க. இப்போது அவங்களே போய் ஒரு போலீஸ், நம்முடைய மாண்புமிகு முதல்வர்கிட்ட இருக்க போலீஸு எங்களுக்கு நியாயம் கிடைக்காதுன்னு எங்கே போயிருக்காங்க, சிபிஐ விசாரணை வேணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு இப்போ நம்முடைய பாரத பிரதமருக்கு கீழ் செயல்படுகின்ற நம்ம சிபிஐ விசாரணை கேட்டிருக்காங்க. அவங்க நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க. போய் விசாரணைக்கு போயிட்டு தனி விமானத்தில் போயிட்டு வராங்க, வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு ஒரு நம்முடைய அந்த விசாரணை அமைப்பு வந்து தமிழ்நாடு போலீஸ் இதை நம்பாமல் பாரத பிரதமருடைய ஃபோர்ஸு எங்களை விசாரிக்கணும்னு சொல்கிறாங்க. இதிலிருந்தே உங்களுக்கு தெரியுதா அவங்க யார் ஆள்? நம்முடைய மாண்புமிகு முதல்வர் தனக்கு விரோதமாட்டு இதை கொண்டு போயிடக்கூடாது, பாரத பிரதமர்னா நமக்கு விரோதமாக கொண்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவர் சொல்லி தான் நம்ம கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் நம்முடைய பல இடங்களில் சொல்லுவாங்க, எனக்கு அது உடன்பாடு இல்லையான்னு தெரியல. ஓவைசின்னு ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்காங்க. அவங்க வந்து முஸ்லீம் இயக்க ஒரு கட்சி வச்சு அதில் வராங்க. அவங்க வந்து பிஜேபிக்கு ஆதரவாட்டு தான் அந்த கட்சியை நடத்துகிறாங்க. அதே மாதிரி தான் இங்கே தமிழ்நாட்டு ஓவைசி தான் விஜய்னி சொல்கிறாங்க. நான் பத்திரிகையில் படித்தேன், நான் சொல்கிறேன். ஓவைசியை பற்றி பேசும்போது அது அவருடைய சமூக மக்களுக்கான ஒரு போராட்டமாக தானே இருக்கும். அதை எப்படி பிஜேபிக்கு ஆதரவாக நீங்கள் தீர்மானிக்கிறதும் அவங்க சொல்கிறது தானே நான் சொல்ல முடியும். நீங்கள் தானே சொல்றிய இதனால் இவ்வளவு பாதிப்புன்னு. ஒட்டுமொத்த முஸ்லீம் மக்களுடைய ஓட்டோ பிஜேபிக்கு எதிராக போகக்கூடாது, அதுக்கு ஒரு ஆளை கூப்பிடுங்க பண்ண மாதிரி ஒட்டுமொத்த கிறிஸ்தவ அமைப்பினுடைய ஓட்டுகளும் நம்முடைய பிஜேபிக்கு பாரத ஜனதா சிறுபான்மை ஓட்டுகள், பிஜேபிக்கு எதிர் ஓட்டு திமுகவுக்கு டோட்டலாக விடுது. ஏன்னா நம்முடைய முதல்வருடைய செயல்பாடு எல்லாரையும் பாதுகாக்க. இந்தியாவில் மசூதிக்கு போகலாம் பாதுகாப்பு, ஆலயத்துக்கு போகலாம் பாதுகாப்பு, கோயிலுக்கு போகலாம் பாதுகாப்பு. அப்போ எல்லாத்துக்கும் பாதுகாப்பு கொடுக்குற அரசு பாரதிய ஜனதா கட்சி எதுக்கு வருவா? கொள்கை ரீதியாக அவங்க என்ன செய்கிறாங்க? இப்போ கொள்கை ரீதியாக இருக்கிறதுனால நம்ம மேலே நம்பி அவங்க இருக்கிறாங்க, இந்த அரசு மேலே நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அந்த வாக்குகளை சிதறடிக்கணுங்கிறதுக்காக நம்முடைய புஷி ஆனந்தும் அமித்ஷாவும் நண்பர்கள் அவங்க சொல்லி தான் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. அது நடக்கும். தளபதி வந்து இந்த தேசிய கட்சியில் இருக்கக்கூடிய எம்பிகளா உண்மையில பேசுறது, கூட்டணியில பெரிய ஓட்டு இல்லை, தேசிய கட்சி இருக்கக்கூடிய காங்கிரஸ் கூட்டணியில் தான் இருக்காங்க, அவங்களுக்கு பற்றி பொது வெளியில் அவதூறா பேசுறது சரியா இருக்கு? அது நம்ம தலைவர் கண்டிச்சிருக்காங்க. அப்படி பண்ணக்கூடாதுட்டாங்க. தலைமை தான் பேசணும், கீழே 1-2 பேர் பேசுறத நிறுத்த சொல்றாங்க. தாவேக்காவோட எந்த கட்சி கூட்டணிக்கு பேச வந்தாலும் உடனே டெல்லியில இருந்து வந்து அவங்கள பூரா கூட்டிட்டு போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லி தாவேக்காவுடைய வெளிப்படையாக நான் சொல்லியிருந்தேன். தாவேக்காவும் பிஜேபியும் ட்ராமா பண்ணுறாங்க, நடிக்கிறாங்க, நாடகம். அதாவது ஜனநாயக படம் இப்போ வேண்டாம், நான் சொல்கிற நேரம் தந்து விட, நீ அதுவரை கோர்ட்டுக்கு போன மாதிரி நடிக்காங்க 2 பேரும். அதே போல தான் அவருடைய வழக்கம், நடிப்பு தானே தவிர 2 பேரும் தான் இணைஞ்சி ஒரு கொள்கை ரீதியான திமுகவுக்கு எதிராட்டு அந்த சிறுபான்மை வாக்கு அவரை வச்சு பிரிக்க முடியுமான்னு பார்த்தாங்க, முடியல. ஏன்னா ப்ராக்டிக்கலாக பார்க்குறாங்க. ஒரு சம்பவம் மணிப்பூரில் நடக்கு, இதுவரை வாய் திறக்கலை. நம்முடைய மாண்புமிகு முதல்வர் உடனே அடுத்த நேரமே கண்டிக்கிறாங்க. தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க அனுமதிக்க மாட்டாங்க. நம்முடைய மாண்புமிகு ஒரு சிறு சம்பவம் நடந்தாலும் சட்டப்படி நடவடிக்கை எடுத்துக்கிறாங்க. அப்போ அதனால்தான் சட்டத்தின் ஆட்சி தமிழ்நாட்டில் எனக்கு நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சியும் நம்முடைய தமிழக வெற்றி கழகம் தம்பி விஜய் அவர்களும் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அரசியலில் வந்து நடிக்காங்க. இப்போ சினிமாவில் நடிப்பை விட்டுட்டு இப்போ அரசியலில் மோடி ஐயாவும் அவங்களும் சேர்ந்து நடிக்காங்க. இதுதான் உண்மை. நன்றி.